வெல்கம் டு யுகாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு பிலிம்ஸ் 2026. தட் இஸ் பம்ப்டு ஹைட்ரோ எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஆக்சுவலாக பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, பம்ப்டு ஹைட்ரோ எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டையும் கம்பேர் பண்ணி இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியில் இந்த கான்செப்டில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. That is, recent term of pumped storage hydropower is actually and appropriately discussed in the context which one of the following: long duration of energy source. Long duration of energy source. அப்போ this is a PYQ. அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட். ஓகே, சரி, நாம இப்போ ஃபர்ஸ்ட் பம்ப்டு ஹைட்ரோ எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். இந்தியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா நம்ம வந்து பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் பவர் ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம வந்து டிபெண்ட் ஆன் பண்றோம். மீன்ஸ் டிபெண்டன்சி இதுக்கு அதிகமாக இருக்கு when compared to this battery energy storage system. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா, ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் அப்ரூவல் அண்ட் இம்ப்ரூவ் ப்ராஜெக்ட் வயபிலிட்டி. ஃபாஸ்ட் ட்ராக்காக அப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த ப்ராஜெக்ட் வயபிலிட்டியை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் தான் அதிகமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு போகிறதுக்காகவும் தான் இந்த பம்ப்டு ஹைட்ரோ எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து டிபெண்ட் பண்ணுறோம். வாட் இஸ் பம்ப்டு ஹைட்ரோ எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்? பம்ப்டு ஹைட்ரோ எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் என்னது? இது ஃபர்ஸ்ட் இது நமக்கு தெரியணும். பெஸ் அண்ட் ரெண்டுமே தனித்தனியான ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? ஸோ இட் இஸ் டைப் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி ஸ்டோரேஜ். இட் இஸ் அ டைப் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி ஸ்டோரேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது இது அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி ஸ்டோரேஜ்க்கு உண்டான ஒரு சிஸ்டம் தான் வந்து பம்ப்டு ஹைட்ரோ எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, லார்ஜ் ஸ்கேல் வாட்டர் பேட்டரிஸை வந்து நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேல் வாட்டர் பேட்டரிஸ். ஸோ லார்ஜ் ஸ்கேல் ஸ்டோரேஜ். ஸோ இதில் பம்ப்டு ஹைட்ரோ பெஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் வாட்டர் பேட்டரி வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி? ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஆக்சுவலாக அட்வான்டேஜஸ் வந்து லாங்கர் லைஃப் ஸ்பேன். பம்ப்டு ஹைட்ரோ எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில் லாங்கர் லைஃப் ஸ்பேன், லார்ஜ் ஸ்கேல் லாங்கர் டியூரேஷன், கிரிட் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஃப்ரீக்வன்சி அண்ட் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதோட இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி இதை இன்ஸ்டால் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ லாங் கெஸ்டேஷன் பீரியட். ஸோ நீட்ஸ் டு ரிசர்வ் இன் டிஃப்ரெண்ட் எலிவேஷன்ஸ். அதான் இப்போ இங்கே பார்க்கும்போதே தெரியும், இது ஒரு எலிவேஷன், இங்கேருந்து இது லோயர் எலிவேஷன், அப்பர் எலிவேஷன், லோயர் எலிவேஷன், அப்படி 2 டிஃப்ரெண்ட் எலிவேஷன்ஸில் நீங்கள் வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணணும். இது எல்லாமே இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது ஓகே. ஸோ இந்தியாஸ் டார்கெட் என்னது? ஸோ இந்தியாஸ் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஹெச்எஸ் மூலிமா 200 ஜிகாவாட்ஸ். நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா 200 ஜிகாவாட்ஸ் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்பர்ஸ் தேவையில்லை, நமக்கு இந்த பிஹெச்எஸ் நீங்க பார்த்தீங்க கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பிஹெச்எஸோட பேசிக் ஃபங்க்ஷனிங் என்ன அப்படிங்கிறது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ டார்கெட் வந்து 50 ஜிகாவாட் பை 2032. ஓகே, ஸோ 8 ஜிகாவாட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து 8 ஜிகாவாட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஸ்ராவதி ரிவர் எங்கெங்கெல்லாம் இருக்கு? ஸ்ராவதி ரிவர், இந்திராவதி ரிவர், தேரி, உத்தரகாண்ட். ஸ்ராவதி ரிவர், இந்திராவதி ரிவர், தேரி. ஸோ ஜென்ரலா இந்த இங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து முக்கியம். அடுத்து இதுக்கு கம்பேரேட்டிவான ஒரு பவர் சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ். ஸோ லெட் அஸ் discuss some of the important parts with respect to BESS, that is battery energy storage system. ஸோ இது என்னது? ஸோ பெஸ் அப்படிங்கிறது என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் ஸ்டோர் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ரெனியூபிள் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெனியூபிள் எனர்ஜி தான். பவர் பேங்க் வந்து ஒரு ரெனியூபிள் எனர்ஜி டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ரெனியூபிள் எனர்ஜி என்னது? சோலார், விண்டு. நம்ம இப்போ விண்டுலேருந்தும் சோலார்லேருந்து இருக்கக்கூடிய எனர்ஜியை இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரிஸில் தான் ஸ்டோர் பண்ணுறோம். அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்.
ஸோ இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ், கிரிட் ஸ்டெபிலிட்டி இதில் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிட் ஸ்டெபிலிட்டி நல்லாவே கிடைக்கும். பீக் சேவிங், பீக் ஷேவிங் ஆர்பிட்ரேஜ் ஸ்டோரேஜ் சீப்பு, ரியலைஸ் காஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம், அதாவது பம்ப்டு ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியில் இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம், பட் பெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? வழக்கமாக எல்லா விஷயத்துக்கும் எல்லா ஒரு டெக்னாலஜிக்கும் வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் தான். என்னது? ஹை கேபிட்டல் காஸ்ட், ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன். பட் இந்த இடத்துல லைஃப் ஸ்பேன் தான் அட்வான்டேஜஸ். எங்க பெஸ்ட்ல வந்து லைஃப் ஸ்பேன் அட்வான்டேஜஸ், பிஇஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் டைம், ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், இந்த இடத்துல என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்கு. சேஃப்டி ரிஸ்க், தெர்மல் ரன்அவே. ஸோ இது எல்லாமே வந்து இது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். சி பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இஸ் நாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாசில் ஃபியூலில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேட்டரிஸை நம்ம வந்து ரெனியூபிள் எனர்ஜி எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் மொத்தமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கீ காம்போனன்ட்ஸில் வந்து பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப கீ காம்போனன்ட்ஸு. ரெனியூபிள் இன்டகிரேஷன், கிரிட் ஸ்டெபிலிட்டி, பீக் ஷேவிங், ஸோ பவர் பேக்கப் பவர். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஷின் ஃப்ரம் திஸ் பம்ப்டு ஹைட்ரோ எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஆர் எல்ஸ் பெஸ். தேங்க்யூ.